வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாமக்கல் மெடிக்கல் காலேஜோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்காங்கிறதையும், எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்க, எதுக்கெல்லாம் எந்தெந்த ஃபீஸ் வாங்குகிறாங்க அப்படிங்கிறதையும், 2022 ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரை 2022 2023 எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறதையும், தமிழ்நாடை பொறுத்தவரையில் 7.5 92.5 2022 2023 எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்கிறதுங்க பற்றியும் முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர் மற்ற எல்லா காலேஜையும் போட்டிருக்கோம் கட் ஆஃபு. அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போ நாமக்கலை பொறுத்தவரையில் இது எக்ஸ்ட்ரா பிளேஸ்மெண்ட் பண்ண வருஷம் 2021. இதில் டோட்டல் சீட்டு 100 சீட் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 100 சீட் ஃபில் பண்ணுறாங்க. இது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. இது அப்ரூவல் பண்ணது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். இது இந்த காலேஜுடைய டோட்டல் ஏரியா 45 ஏக்கரில் இருக்குது. நாமக்கல் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரை ஆல் இந்தியா ரேங்க் 307வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் 30வது இடத்துல இருக்குது. இது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 500 பேஷண்ட் வர்றாங்க. அதாவது 500லேருந்து கூடும் குறையும். ஆவரேஜாக 500 பேஷண்ட் வர்றாங்க. நாமக்கல் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரை 100 சீட் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 15% ஆல் இந்தியா கோட்டா கொடுத்துட்றாங்க. மீதி இருக்க 85% தமிழ்நாடு கவுன்சிலிங் ஃபில் பண்ணுது. இந்த 85% தமிழ்நாடு ஃபில் பண்ணுறத ஜெனரல் கோட்டா, ஸ்பெஷல் கோட்டான்னு பிரிக்குது. இந்த ஜெனரல் கோட்டாவை பொறுத்தவரையில் 7.5 அதாவது 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைகளுக்கு, மீதி இருக்க 92.5 எல்லா கம்யூனிட்டிக்கும் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ் மேனாக பிரிக்கிறாங்க. இப்போ ஃபீஸை பார்ப்போம். அதாவது இது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதில் எஸ்சிஏ எஸ்டிக்கு தனி ஃபீஸும், அதர் கம்யூனிட்டிக்கு தனி ஃபீஸும் எடுக்கிறாங்க. இது எஸ்சிஏ எஸ்டிக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதர்ஸ்க்கு 6000 ரூபா எடுக்கிறாங்க. ஸ்பெஷல் ஃபீஸை பொறுத்தவரையில் ரெண்டுக்குமே 2000 ரூபா எடுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே 2000 ரூபா எடுக்கிறாங்க. லைப்ரரி ஃபீஸை பொறுத்தவரையில் எல்லாத்துக்கும் 1000 ரூபா எடுக்கிறாங்க. மெடிக்கல் டெபாசிட்டை பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே 1000 ரூபா எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இது ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். அது 7473 ரூபா எல்லாத்துக்குமே எடுக்கிறாங்க. ரெண்டுக்குமே 7773 ரூபா எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி என்சிசி ஃபீஸ் 10 ரூபா எடுக்கிறாங்க. அதே மாதிரி எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ் 300 ரூபா எடுக்கிறாங்க. யூத் ரெட் கிராஸ் 100 ரூபா எடுக்கிறாங்க. இதர ஃபீஸ் 100 ரூபா எடுக்கிறாங்க. ஃப்ளாக் டேன்னு 100 ரூபா எடுக்கிறாங்க. இப்போ எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்தவரையில் மொத்தம் டோட்டலாக ஃபீஸ் 12083 ரூபா எடுக்கிறாங்க. அதர்ஸ்க்கு 18083 ரூபா எடுக்கிறாங்க. இதில் 7.5 பொறுத்தவரையில் இது காமன். அதாவது 7.5 பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸ், மெஸ் பில்லு, அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸை கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். 7.5 யார் இடம் ஒதுக்கிட்டு போகிறாங்களோ, அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் தான் பே பண்ணுது அவங்களுக்கு. இப்போ சீட் மெட்ரிக்கை பார்ப்போம். சீட் மெட்ரிக்கை பொறுத்தவரையில் ஆல் இந்தியா கோட்டா 15% அன்ரிசர்வுக்கு 5 சீட்டும், அன்ரிசர்வ் அதாவது ஓப்பன் இடபிள்யூஎஸ்க்கு 1 சீட்டும், எஸ்சிக்கு 3 சீட்டும், எஸ்டிக்கு 2 சீட்டும், ஓபிசிக்கு 3 சீட்டும், ஓபிசி பிடபிள்யூடிக்கு 1 சீட்டும், மொத்தம் 15 சீட்டாக கொடுத்துருக்காங்க. 15 அதாவது 100ல் 15% 15 சீட் ஆகுது. மீதி இருக்கதை தமிழ்நாடு ஃபில் பண்ணுது. இப்போ தமிழ்நாடு ரிசர்வேஷனில் ஓசியை பொறுத்தவரை 24 சீட் கொடுத்துருக்காங்க. பிசியை பொறுத்தவரை 21 சீட் கொடுத்துருக்காங்க. பிசிஎம்ஐ பொறுத்தவரை 2 சீட் கொடுத்துருக்காங்க. எம்பிசியை பொறுத்தவரை 15 சீட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரையில் 13 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 2 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட் கொடுத்துருக்காங்க. 7.5ல் 6 சீட் கொடுத்துருக்காங்க எல்லா கேட்டகரியும். போன வருஷம் அலாட் பண்ணது 6 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க.
மீதி இருக்கிறத வந்து ஸ்பெஷல் கோட்டா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இப்போ வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் ஜெனரலில் 2022 612 முடிஞ்சிருக்குது. இது ஃபஸ்ட் ரவுண்டு கால்குலேஷன் தான். 2023 பொறுத்தவரை 625 முடிஞ்சிருக்கு, 10 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. ஓபிசியை பொறுத்தவரையில் 619 2022 முடிஞ்சிருக்கு, 623 வந்து 2023 முடிஞ்சிருக்கு, 4 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸை பொறுத்தவரையில் 605 2022, 615 2023, 10 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரையில் 497 2022, 512 2023, 15 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்டியை பொறுத்தவரையில் 456 2022, 472 2023, 16 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்க வந்து ஓபிசி பிஹெச்சுக்கு போட்டிருக்காங்க. 2022 போடல, 2023 மட்டும் தான் போட்டிருக்காங்க. 144 முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து தமிழ்நாடு கோட்டாவை பார்ப்போம். 7.5 பொறுத்தவரையில் 6லேருந்து 12 வரைக்கும் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ்லேயும் சீட் இருக்குது. இதில் ஓசியில் வந்து நாமக்கல் ஓசியில் வந்து 2022 சீட் அலாட் பண்ணல, 23 அலாட் பண்ணல. பிசியை பொறுத்தவரையில் 295 முடிஞ்சிருக்குது 2022. 2023 பொறுத்தவரையில் 409 முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 330 முடிஞ்சிருக்கு 2022, 420 2023 முடிஞ்சிருக்குது, 90 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிக்கு வந்து 114 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு, 114 மார்க் டிஃப்ரெண்டில். அதே மாதிரி பிசிஎம்மில் 2022 போடலை, 23 347 முடிஞ்சிருக்குது. எஸ்சியில் வந்து அலாட் பண்ணலை 2022 23லையும், எஸ்சிஏயில் 2022 அலாட் பண்ணலை. 23 பொறுத்தவரை 397 முடிஞ்சிருக்குது. எஸ்டியிலையும் 2022 2023 சீட் அலாட் பண்ணலை. இப்போ வந்து 92.5% எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓசியில் வந்து 2022 2023 அலாட் பண்ணலை. இது வந்து ரவுண்டு 1 கால்குலேஷன் தான். ரவுண்டு 1 முடிஞ்சிருக்குது போன வருஷம். பிசியை பொறுத்தவரை 2022 ரவுண்டு 1 544 முடிஞ்சிருக்குது. 23 பொறுத்தவரையில் 570 முடிஞ்சிருக்குது, 26 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரை 2022 ரவுண்டு 1 515 முடிஞ்சிருக்குது. ரவுண்டு 1 2023 பொறுத்தவரையில் 548 முடிஞ்சிருக்குது, 33 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 517 2022, 549 2023, 32 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சியை பொறுத்தவரை 2022 419 முடிஞ்சிருக்குது. 23 பொறுத்தவரையில் 462 முடிஞ்சிருக்குது, 43 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 391 2022, 433 2023, 42 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 324 2022, 387 2023, 63 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. இதில் பிசிஐ இஎக்ஸ்1 2022 போடல, 2023 529 முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து 2024 பார்த்துக்கிடுவோம். இதில் வந்து அதிகமான மார்க் வித்தியாசத்தில் எடுக்கிற வந்து அதே மாதிரி எஸ்டியில் 63, எஸ்சிஏயில் வந்து 42, எஸ்சியில் 43, பிசிஎம்மில் 32, எம்பிசியில் 33, 26 பிசியில் வந்து முடிஞ்சிருக்குது. இது வந்து ரவுண்டு 1 கால்குலேஷனு. இதை விட வந்து குறைவானது ரவுண்டு 2 மாப்பப் ரவுண்டு, ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட்லாம் இதை விட குறைஞ்சிருக்குது. இது நம்ம ரவுண்டு 1 கால்குலேஷன் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 10 மார்க் நம்ம டிஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டா, எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா நம்ம வந்து நாமக்கல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம எக்ஸாமை வச்சு கனெக்ட் பண்ணி தான் பார்க்க முடியும் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க என்னான்னு. இது வந்து 2022 2023 கிடைச்ச மார்க், ரவுண்டு 1 கிடைச்ச மார்க். ரவுண்டு 2 அதை விட கம்மியாக இருக்குது. இப்போ 7.5 பொறுத்தவரையில் பிசியில் வந்து 114 மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது, அதிகமாக இருக்குது 2022 2023. அதே மாதிரி எம்பிசியில் வந்து 90 மார்க் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அது நாமக்கலை பொறுத்தவரையில்
இதை விட வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபை வந்து எடுத்துக்கிட்டு 420 மார்க் இருந்தால் நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம் நாமக்கல்லை பொறுத்தவரையில். அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் அதிக மார்க் வித்தியாசம் இல்லை. ஆவரேஜாக வந்து ஒரு 15 மார்க் வித்தியாசம் இருக்குது, 4 மார்க்கு 10 மார்க்கு 15 16 ஆவரேஜாக இருக்குது. இப்போ ரவுண்டு 1 கால்குலேட் பண்ணி 2023 ப்ளஸ் 10 மார்க் இருந்தால் நம்ம நாமக்கல் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கலாம். இது ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில். ஆல் இந்தியா கோட்டாவில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வரும். நம்ம சேனலை பொறுத்தவரையில் வந்து கவுன்சிலிங்கோட எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.